நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்? யாருக்கா ஞாபகம் இருக்கா? வீக்லி யப் வீக்லில ப்ரீவியஸ் வீக்கோட ரிஜெக்ஷன் பிளாக் வரைக்கும் வந்துட்டு போனா நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்திருந்தோம். அஃப்கோர்ஸ் ப்ரீவியஸ் வீக்கோட நல்ல ரிஜெக்ஷன் இருந்துச்சு. வந்தான். வந்துட்டு இன்சைட்ல மறுபடியும் க்ளோஸ் வச்சிருக்கான். மேலேயும் போல, கீழேயும் போல. ஸோ வி ஆர் ஸ்டில் இன்சைட் ஆஃப் திஸ் வீக் இல்லையா? இந்த வாரத்துக்கு உள்ளேயே தான் நம்ம ஒளிந்திருக்கிறோம். ஸோ இன்னமும் நமக்கு வந்து நெறைய சிக்கல் இருக்கு. ஸோ பால்டு கேண்டில் அஃப்கோர்ஸ் பிரைஸ் வந்து ரீபேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு வழியே இல்ல. ஸோ இந்த மாதிரியான சிக்கல் இருக்கு. ஸோ நவ் வி ஹேவ் வீக்லி எஃப்இஜி அபோவ் இல்லையா? ஸோ வி ஹேவ் திஸ் பிரைஸ் வந்து போகுமான்னு எனக்கு தெரியல. ஒய் ஐ எம் டேக்கிங் திஸ் ஐ வில் டெல் யூ லேட்டர். ஸோ எனக்கு வந்து பிரைஸ் இத ரீபேலன்ஸே பண்ணாம இங்கேயே சுத்திருச்சு. லாஸ்ட் வீக் ரொம்ப மோசமான ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த மந்த். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணத விட ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. இன்சைடர் அகெயின் இன்சைடர்னா அப்போ பிரைஸ் இந்த லெக்க விட்டு வெளியே வந்தே ஆகணும். பட் இட்ஸ் ஹியூஜ் லெக் இல்லையா? ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $25. ஸோ டெய்லியில பார்க்கும்போது மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே அவ்வளோதான். இந்த வாரத்தோட இதுல ஃபர்ஸ்ட் 2 டேஸோட ஹை அண்ட் லோக்குள்ளேயே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் 2 டேஸோட ஹை அண்ட் லோ. இதுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கு. ஆ அது ஒரு பெரிய சிக்கல். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டே, டியூஸ்டே. ஸோ அது ஃபர்ஸ்ட் வீக்கு. அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் வீக்கோட ஐ மீன் ப்ரீவியஸ் வீக்கோட ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல கிடைச்ச அந்த லெக்குக்கு அடுத்த 3 நாள் வந்து ரீட்ரேஸ்மென்ட் போச்சு பாருங்க. அந்த ரீட்ரேஸ்மென்ட் லெக் விட்டு கூட பிரைஸ் வந்து என்ன பண்ண முடியல. வெளிய எதிர்பார்ப்போம். ஜென்ரலா வந்து ஒரு வாரம் இருக்கு. அந்த வாரத்தோட ஹை அண்ட் லோஸாவது எடுக்கணும். இல்ல ப்ரீவியஸ் லிக்விடிட்டி ஏதாவது இருந்தா பார்க்கலாம். ப்ரீவியஸ் டீலிங் ரேஞ்ச் ஏதாவது இருந்தா அத எடுக்கலாம்னு நம்ம யோசிப்போம். ஆனா மார்க்கெட் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த வாரம் வந்த ரீட்ரேஸ்மென்ட் லெக் தான் இது. இது வந்து 50 ரீட்ரேஸ்மென்ட் லெக் ஃபார் திஸ் ஒன். அதோட அந்த வாரத்தோட ஹை அண்ட் லோ. அதுல கிடைக்கிற அந்த இதுக்கு வந்து இவன் வந்து ஈக்விலிபிரியம் வரைக்கும் வந்தான். மேல ட்ரேட் ஆனான். அங்க இருந்து லிக்விடிட்டி எடுத்தான். இங்க டெய்லி எஃப்இஜில ட்ரேட் ஆயிட்டு இருந்தான். ஸோ அத கூட வந்து பிரைஸால என்ன பண்ண முடியலன்னா, எடுக்கவே முடியலன்றது வந்து அப்ப நமக்கு என்ன தெரியுது? தேர் இஸ் நோ ஸ்மார்ட் மணி ஆக்டிவிட்டி இல்லையா? ஸோ ஸ்மார்ட் மணி ஆக்டிவிட்டீஸ் ஆர் நாட் அவைலபிள். ஓகே. அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம ஆல்வேஸ் எதிர்பார்த்தோம். ஆம் டெய்லி அப்படி இருக்கட்டும். 4 ஹவர்ஸ்ல வந்து நான் பார்த்தேன். கன்சாலிடேஷன் உங்களுக்கு தெரியும். நம்ம லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம். நம்ம இந்த லெக்குக்காவது வந்து பிரைஸ் என்ன பண்ணணும்? ரீப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த லெக்குக்கு ரீப்ரைஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு. ஸ்டில் வி ஆர் நாட் ஏபிள் டூ மேக் இட் அபோவ் 50%. நம்மளால வந்து பிரீமியம்க்கு போகவே முடியல. ஈக்லிபிரியம்ல பிரைஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே ஃபேன்டாஸ்டிக். லோல லிக்விடிட்டி எடுத்துச்சா? நோ. இந்த லிக்விடிட்டி இன்னமும் எடுக்காம பிரைஸ் வந்து மறுபடியும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய சிக்கல். அதே மாதிரி மேல போச்சா? இல்ல. ப்ரீவியஸ் வீக்கோட ஹை இங்க இருக்கு நமக்கு. அதுக்கு முந்தின வாரத்தோடைய ரேஞ்சையே இன்னும் ரீபேலன்ஸ் பண்ணாம இருக்கு பிரைஸு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெரிய சிக்கலான மொமெண்டம் தான். ஏன்னா மொமெண்டமே இல்ல பிரைஸ்ல. மார்க்கெட்ல மொமெண்டம் இல்லன்றப்ப நம்மளால வந்து இப்போதைக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வீக்லி வி ஆர் எக்ஸ்பெக்டிங் திஸ். நம்ம வந்து புல்லிஷ் எதிர்பார்க்குறோம். பட் கொஞ்சம் நல்ல பிரைஸ் கிளீனா வந்து ரீபேலன்ஸ் பண்ணிட்டு போனா நல்லதுன்னு எதிர்பார்க்குறேன். ஆனா அவன் பண்ற மாதிரியே இல்ல. ஏன்னா டெய்லி ஸ்பீடியரைஸ் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டா இருக்கு. ஸோ இது வந்து பார்ப்போம். ஸோ புது மாசம் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஃபர்ஸ்ட் வீக்கு அந்த மந்தோடது பாருங்க. நல்ல பிரைஸ் வந்து மேபி கீழ நல்லா டீப்பரா ரீட்ரேஸ் ஆயிடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் வந்து இப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ரீவியஸ் மந்த்துக்கு பிரைஸ் வந்து மினிமம் ப்ரீவியஸ் வீக் மந்தோடைய ஒரு ரிஜெக்ஷன் பிளாக்குக்காவது போய் ரீப்ரைஸ் பண்ணிட்டு வருமா? அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்குமே இருக்கு. ஸோ இந்த 2 குவாட்ரண்ட்ட வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுமா? அப்படின்றத டெய்லியில பார்த்தா, எஸ் அஃப்கோர்ஸ் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த சேம் லெவல்ஸ். ஸோ 2 ஏரியாலயுமே நமக்கு வந்து இம்பேலன்ஸஸ் இருக்கு. பிரைஸ் இங்க போயிட்டு வந்தாலும் சரி, இங்க போயிட்டு வந்தாலும் சரி, தட் வில் பி நைஸ். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த குவார்ட்டரோட ஹை எண்ட் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். லோ இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இன்னும் கொஞ்சம் டீப்பரா மேபி இன்னும் கொஞ்சம் டீப்பரா போயிட்டு வந்தா நல்லாருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் மை பியூட்டிஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் 3800. இதுதான் என்னுடைய
மை எக்ஸ்பெக்டேஷன் பிரைஸ் இஸ் 3800. இது வந்து நடந்தா நல்லா இருக்கும். ஸோ இந்த வீக்கோட இது வந்துட்டான், ரீபேலன்ஸ் பண்ணிட்டான். இதையும் ரீபேலன்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னா, ஒரு அட்லீஸ்ட் மினிமம் பாருங்க. இந்த ரேஞ்சுக்கு ஒரு ஈக்விலிபிரியமாவது பிரைஸ் வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிளீன் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டைரக்ஷன ஃபைண்ட் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா போயிடும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். வேற ஒண்ணும் ம். ஸோ அதனால கோல்டுல ரொம்ப ஃபோக்கஸ்டா இல்ல. இந்த கன்சாலிடேஷன் விட்டு வெளிய வந்தா சந்தோஷம். ஸோ அதனால மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வெரி சிம்பிள். இவ்வளோதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இவ்வளோலாம் இப்போதைக்கு எதிர்பார்க்கறதுக்கு இல்ல. அ அதே மாதிரி மை ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ் வந்து இவ்வளோதான். எனக்கு இந்த லோ ஸ்வீப் ஆனா, ஐ வில் லுக் டில் திஸ் ஒன். இங்க பாருங்க. இந்த ஆர்டர் பிளாக்க ஸ்வீப் பண்ணிட்டு உள்ள வந்தான்னா, மறுபடியும் பை சைடு அவ்வளோதான். லாங் டர்ம். அதே மாரி இத ஸ்வீப் பண்ணிட்டான்னா, இந்த லெக்கோட பை சைட தூக்குனான்னா போதும். நெக்ஸ்ட் மந்த் ஐ மீன் இந்த மந்தோட செகண்ட் ஹாஃபே நம்ம வந்து செல் தான் எதிர்பார்க்கணும். ஆனா, ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து ரொம்ப மொக்கையா போயிட்டு இருக்கு. இது இப்போ வாய்ப்பு இருக்குமான்னே தெர்ல. இங்க ஸ்டக் ஆயிருவானோ அப்படின்னு தோணுது. இந்த நவம்பர் ஸ்டக் ஆயிட்டான்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். டிசம்பர்லலாம் வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா, அவங்க எல்லாருக்குமே வந்து ஹாலிடே இல்ல யுஎஸ்லலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆக்கிருச்சுன்னா, மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த லிக்விடிட்டிலாம் எடுத்துட்டு அப்படியே கீழ விழுந்தாலும் விழுக வாய்ப்புகள் இருக்கு. அதோட அதுக்கு மேல போமாட்டான்னு நம்புறேன். ஏன்னா பிரைஸ் வந்து இந்த 4000ன்ற ரேஞ்ச வந்து லாஸ்ட் 2 வீக்ஸாவே வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. எய்தர் கீழ இல்லன்னா மேல போயிட்டு. ஆனா 4000க்கு மேல ஸ்டே பண்ண போராடுது. அவங்க இன்ஸ்டிடியூஷன் ட்ரை பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். பட் ஆனா ஏதோ சிக்கல் இருக்கு. ரீட்டெய்லர்ஸ் வந்து அவங்க லாஸ வந்து கவர் பண்றதுக்காக தான் அந்த வேலைய பார்க்குறாங்கன்னு நம்புறேன். பார்ப்போம். இதுதான் கோல்ட பொறுத்தவரைக்கும். ரொம்ப ஷார்ட்டா வச்சுக்கலாம். பார்த்துக்கலாம். மண்டே ட்ரேட் பண்றது இட்ஸ் வெரி சிம்பிள். மண்டே வி ஹேட் அ பியூட்டிஃபுல் லிக்விடிட்டி கிராப் அவ்வளோதான். லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணி இன்சைட்ல க்ளோஸ் வச்சுட்டான். அஃப்கோர்ஸ் வாட் வில் சி வி ஹேவ் அ 2 டேஸ் லோ அப்படியே ஓப்பன்லேயே விட்டுட்டு வந்திருக்கான். ஆல்ரெடி ப்ரீவியஸ் மந்தோட அந்த லோஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். எனக்கு இத வந்து தூக்கிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எடுத்தா இது பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இது எல்லாமே எனக்கு வந்து ஓப்பன்ல இருக்கக்கூடிய செல் சைட் லிக்விடிட்டீஸ். பீப்பிள் மைட் சே பிரைஸ் ஆல்ரெடி டெய்லி ஆர்டர் பிளாக்குக்கு வந்துட்டு ப்ராப்பரா தான் போயிட்டு இருக்கான்னு சொல்லலாம். பட் இட்ஸ் நாட் ப்ராப்பர். அப்ப இன்னும் கன்டினியூஷன ஸ்டார்ட்டே பண்ணல அவன். அதனால ஹையர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு எதுவுமே இல்ல. இன்கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல அவன் உண்மையிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டான், ரீபேலன்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான்னா, மண்டே, டியூஸ்டேல நமக்கு அஃப்கோர்ஸ் என்ன கிடைக்கணும்? ஒரு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி இன் 4 ஹவர்ஸ் டெய்லிலயே கிடைக்கும். ஒரு நெக்ஸ்ட் டே கேண்டில் நல்ல புல்லிஷா க்ளோஸ் வைக்கணும் இதுக்கு மேல. அப்பதான் நம்ம வந்து நம்ப முடியும். ஓகே பை சைடு போக வாய்ப்புகள் இருக்கா? இல்லையா? அப்படின்றத பார்க்க முடியும். அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு இந்த 2 லோஸ் எப்பயுமே நான் இப்பயும் வந்து ஷார்ட்ல தான் இருக்கேன் கோல்ட பொறுத்தவரைக்கும். ஒன்லி ஃபார் ஷார்ட் டைம். லாங் டெர்ம்ல வந்து பைஸ் தான். ஷார்ட் டெர்ம்ல தான் வந்து இதா இருக்கேன். ஸோ இதுதான் கோல்டுக்கானது. கோல்டுல ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. இல்லன்னா நம்ம நெக்ஸ்ட் பேருக்கு போலாம். சொல்லுங்க நந்தகுமார். நந்தகுமார் ஏதோ கை தூக்குனாரு. ஓகே டன். நெக்ஸ்ட் பேர் போலாமா? நெக்ஸ்ட் விச் இஸ் அஃப்கோர்ஸ் யூரோ தான். ஆ யூரோ வழக்கமா எதிர்பார்த்த மாதிரி ப்ரீவியஸ் வீக் வந்து நாம எதிர்பார்த்த அந்த ஏரியால இருந்து ரிஜெக்ட் ஆயி இன்சைட்ல க்ளோஸ் வச்சான். தட் இஸ் ஃபேன்டாஸ்டிக். நம்ம எதிர்பார்த்த மாரியே தான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் டெய்லில பியூட்டிஃபுல் ரிவர்சல். நான் இந்த பிபிஆர்ல இருந்து தான் எதிர்பார்த்தேன். பிரைஸ் ரிவர்ஸ் ஆகணும்னு. பிபிஆர கொஞ்சம் டீப்பாவே நல்லா ரீட்ரேஸ் பண்ணியிருந்தான். இப்ப ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கான். ஸோ ஸ்டில் ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் எ புல்லிஷ் மொமெண்டம். 17க்கு மேலலாம் போக வாய்ப்பில்ல. ஸோ இதெல்லாம் போயிட்டு இதுக்கு மேல க்ளோஸ் வச்சு அகைன் ரீடெஸ்ட் ஆகி போறதுன்றது நாட் பாசிபிள். மேபி நெக்ஸ்ட் ஜனவரிக்கு அப்புறம் தான் புல்லிஷ்னஸ். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாரி தான். லாஸ்ட் வீக் கூட நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது அதேதான். இங்க வந்துட்டு இங்க ரீடெஸ்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க இருந்து கீழ விழுந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது மாரி தான் இருக்கு பிரைஸுக்கு. ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேம்ல டாலர் இண்டெக்ஸோட பார்த்தீங்கன்னா, விச் இஸ் அன் எக்ஸ்எம்டி. ஆல்சோ ஜிபிபியோட விச் இஸ் அன் எக்ஸ்எம்டி. ஸோ எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. எல்லாமே கரெக்ட் தான். நீங்க எக்ஸ்எம்டி எல்லாம் பார்க்கறது ஓகே தான். பட் லாங் டேர்ம்ல இன்னும் புல்லிஷ் மொமெண்டம்க்கு சைன் இல்ல. பட் ஆனா 1.14, 1.15 எல்லாம் வந்து
இருக்கிறதுல சீப்பஸ்ட் பிரைஸ் ஃபார் ரீட்டெய்லர்ஸ். ஏன்னா வந்து ரீட்டெய்லர்ஸ்ன்னு சொல்றது நம்மள மாரி ஆள் இல்ல. நான் சொல்றது கைண்ட் ஆஃப் பேங்க் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப சீப்பான பிரைஸ். இந்த பிரைஸ்ல வாங்கி வச்சுட்டா அடுத்த மாசமோ, அடுத்த இன்னும் 2, 3 மாசம் கழிச்சு யூரோ வந்து 1.16, 17க்குலாம் போறப்ப விக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி வந்து செக்டார் எல்லாருக்குமே வந்து இது ஒரு சீப்பஸ்ட் பிரைஸ் 1.15. அதனால தான் அவங்க வந்து நல்லா பை பண்றாங்க. ஸோ அதனால எப்பலாம் பிரைஸ் திரும்ப திரும்ப 1.15க்கு கீழ வருதோ, எனக்கு தெரிஞ்சு பை பேக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. யூரோவ கீழ விட மாட்டாங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. Technically, what we are expecting, yeah, we had a beautiful bullish momentum. We also closed inside of previous week. இல்லையா? அப்போ வந்து இந்த பிபிஆர் இனி தேவையில்ல நமக்கு. ஸோ அகைன் வாட் ஐ கேன் டெல், எனக்கு இது ஒரு ரிஜெக்ஷன் பிளாக். இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ல மறுபடியும் வந்து நான் வந்து ஈக்லிபிரியம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். டீப்பஸ்ட் பிரைஸ் எப்பயுமே அது வந்துட்டு போனாதான் நல்லது. ஸோ இதுதான் என்னுடைய ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இது. ஸோ இதுக்கு வந்தா ஓகே. அப்படி இல்லை இங்க இருந்தே கண்டினியூவேஷன் ஆகணும்னா ஃபைன். ஆல்சோ நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸ் வீக்குக்கு எக்லிபிரியம் போட்டால் கூட ஓகே தான். ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகி இது இங்கே ரீடெஸ்ட் ஆகிட்டு அகெயின் கண்டினியூஷன் பண்ணிட்டா ஃபைன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம எப்பயுமே மார்க் பண்ணுற மாதிரி தான். ஸோ அப்கோர்ஸ் வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் டெய்லி எஃப்இஜி. ஸோ ப்ரைஸ் ரிஜெக்டிங் எவ்ரிவேர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆல்ரெடி கேம் வித் என்னது பேலன்ஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷனில் தான் வந்திருக்கு. நல்லா தெரியுதா? ரெண்டு விஷயம் நடக்கும், எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பேலன்சஸ ஃபார்ம் பண்ணிட்டு வருது அப்படின்னா, பிரைஸ் வந்து அந்த இம்பேலன்சஸ ரீப்ரைஸ் பண்ண ட்ரை பண்ணும். அப்படி இல்ல, பேலன்ஸ்டு ஸ்ட்ரக்சர் வந்தா நான் நெறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். எப்பயுமே ரொம்ப பேலன்ஸ்டா ஒரு ஸ்ட்ரக்சர் வருதுன்னா, அது எல்லாமே லிக்விடிட்டியா தான் மாறும். அப்ப ப்ரீவியஸாவே நீங்க சும்மா வாட்ச் பண்ணி பாருங்க. ஒரு இம்பேலன்ஸ் இருந்துச்சு, பிரைஸ் அங்க இருந்து ரிஜெக்ட் ஆச்சு. இந்த லெக்ல பாருங்க இம்பேலன்ஸே இல்ல. பிரைஸ் எவ்வளவு டீப்பா ரீடெஸ்ட் ஆயிருக்கு பாருங்க இந்த லெக்குக்கு. ஸோ அவ்வளவு தூரம் டீப்பா ரீடெஸ்ட் ஆகும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது ஐம் ஸ்டில் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டிங் பிரைஸ் மைட் கோ டில் திஸ் ஹை அப்படின்றது. ஏன்னா இது வந்து ரொம்ப டீப்பஸ்ட் ரேட்ரேஸ்மெண்ட். எல்லா கேண்டிலையும் வந்து நல்லா டீப்பா டீப்பா போயிட்டு எல்லா பிரைஸ் ஆக்ஷனையும் வந்து கிளீனா அவன் வந்து இது பண்ணிட்டு வந்தான். நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு டைனி டைனி டெய்லி எஃப்இஜி இருந்துச்சு. அதையும் பிரைஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட்ன்னு தூக்கிட்டு போய் மேலே க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ அப்போ வந்து கண்டிப்பா வந்து இது இருக்கும். ஸோ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ரிஜெக்ஷன் பிளாக் எதிர்பார்க்குறோம் 50% வரும்பொழுது வி ஹாவ் அ பிபிஆர். ஸோ அங்கேயும் வந்து நம்மளுக்கு வந்து பிபிஆர் இன்சைடு பிபிஆர் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால ப்ரைஸிங் எல்லாம் வந்தால் ரிஜெக்ட் ஆகிடும். ஓகே ஃபைன். ஸோ வி ஹாவ் அ டெய்லி எஃப்இஜி. இந்த டெய்லி எஃப்இஜி ஃபெயில் ஆகாத வரைக்கும் வி வில் பி இன் புல்லிஷ். ஓகேவா? ஸோ வெனவர் ப்ரைஸ் கம்ஸ் இங்கே வந்தால் இங்கேருந்து நம்ம வந்து புல்லிஷில் தான் இருக்க போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து ரிஜெக்ஷன் பிளாக் தான். ஸோ மை பை சைட் லிக்விடிட்டி வில் பி திஸ் ஒன். இந்த ஸ்விங்கை கம்ப்ளீட்டாக அவன் வந்து தூக்கியே தீருவான். அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அவனுக்கு. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து அவன் இஸ் மண்டே ஓப்பன் அப் இயர் லோ அண்ட் ஹை. நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 120 பிப்ஸ் வந்து அவன் ஆவரேஜாக எவ்வளோ மூவ் ஆகணும் வந்துட்டான். அப்போ இங்கேருந்து ஒரு 100, 120 பிப்ஸ்ன்றதெல்லாம் அவனுக்கு ஒரு ஜஸ்ட் லைக் தட் எடுத்துருவான். ஸோ மேபி அகெயின் வி கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் ரேஞ்ச். இந்த 17 வந்து அகெயின் ஒரு ரிஜெக்ஷனை தூக்கி விடும். அதனால இங்கேருந்து நான் வந்து ஒரு செல் வந்து எதிர்பார்ப்பேன். சேல் லிக்விடிட்டி எடுத்துட்டு கிளம்புறது. டெய்லி ட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு வெரி சிம்பிள். ஸோ நம்ம வந்து டெய்லி பையர்ஸ் வந்து ஈஸியாக வச்சுக்கலாம். ஓப்பன் லோ ஹை வந்தால் ஃபண்டாஸ்டிக் பை ஆஃப் இது. அப்போ ஃபர்ஸ்ட் வீக்கோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீக் ஆரம்பிக்குதுன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 2 to 3 டேஸ் டியூஸ்டே லோ ஆஃப் த டே மேக் பண்ணிட்டு போனா சந்தோஷம். இல்லை கண்டினியூ புல்லிஷாவே கண்டினியூ ஆகணும்னா அப்போ நம்ம வந்து செகண்ட் வீக்லயோ இதுலயோ ஒரு டிப் எதிர்பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கண்டினியூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் அகெயின் வந்து இந்த ரிஜெக்ஷன் பிளாக் இங்கே ஒரு ரிஜெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இதை எப்படி ரீப்ரைஸ் பண்ணுறான்னு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் வீக்கோட ஃபர்ஸ்ட் 2, 3 டேஸ்க்கு டெய்லியில் நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம். இங்கே வந்துட்டு போனால் நம்ம பை சைடு தான் டார்கெட் பண்ண போகிறோம். அப்படி இல்லை நம்ம சண்டே ஓப்பன் ஆகணும் லைட்டாக கீழே வர மாதிரி வந்துட்டு மண்டே இப்படி போய் நல்லா புல்லிஷாக க்ளோஸ் வச்சுட்டான்னா மறுபடியும் வந்து டியூஸ்டே எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, பையே எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. நம்ம பை பார்த்து இந்த ரிஜெக்ஷன்ஸுக்கு ப்ரைஸ் டெலிவரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு ஈக்லிபிரியம் வரைக்கும் போயிட்டு கூட நம்ம ரீப்ரைஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா
அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு லோ எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வேணா நம்ம வந்து ஒரு புல்லிஷ்னஸ வந்து கன்டின்யூ பண்ணலாம். ஸோ அது ஒண்ணும் இஷ்யூஸ் இல்ல. ஸோ இவ்வளவுதான் யூரோவ பொறுத்தவரைக்கும் அவர் கமிட்மெண்ட் இஸ் திஸ் ஒன். அண்ட் ஜிபிபி. ஜிபிபியும் வந்து ஒரு பியூட்டிஃபுல் நேத்து பேசின மாரி தான். நல்லா வந்து அந்த மந்த்லி எஃப்இஜில டீப்பஸ்ட் ரீபேலன்சிங் பாருங்க. பக்கா ரீபேலன்சிங். அவன் வந்து கிளீனா இந்த லெக்கையே வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டான். இந்த லெக் தான் இருக்கிறதுலயே இந்த லெக்ல இருந்த ஒரே ஒரு பெண்டிங் மந்த்லில இருந்த ஒரே ஒரு பெண்டிங் இம்பேலன்ஸ் இது ஒண்ணு தான். அத கிளீனா ரீப்ரைஸ் பண்ணிட்டான். ஸோ இனிமே வந்து கன்டினியூவேஷனா இருக்கணும் அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டேஷன். பட் ஆனா எக்கானமி ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ நாடு வந்து திவாலாகி கஷ்டப்படுற அளவுக்கு இருக்கு. ஸோ அதனால அவனால வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ அதனால தான் இவ்வளோ டீப்பஸ்ட் ரீட்ரேஸ்மென்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல பிரைஸ் மாட்டிட்டு நிக்குது. ஸோ வி காட் அ வீக்லிலயே நமக்கு ஒரு நல்ல எஃப்இஜி. ஸோ மோஸ்ட்டா நான் எப்பயுமே சொல்லுவேன். ரிஜெக்ஷன்ஸ். எப்பயுமே ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங்க பிரேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற எல்லாமே நல்லது. ஆனா, இங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இருந்த ரிலேட்டிவ் ஈக்வல் லோஸ் எல்லாம் பிரைஸ் எடுத்துச்சு. ஆனா, பிரைஸால வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த 31, 30 வந்து ஒரு கீ லெவல் அப்படின்னு. 30க்குலாம் வந்து யாருமே பிரைஸ் வந்து வரவிடல. 31யும் வந்து பிரைஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணி உள்ள போயிடுச்சு. அப்போ ப்ரீவியஸ் வீக் லோவையும் ஸ்வீப் பண்ணி பிரைஸ் வந்து இம்மீடியட்டா ரிஜெக்ட் ஆயி எல்லாமே இது வந்து ஒரு குவார்ட்டர் பாருங்க. இது மே மாசம், இது ஜூலை, இது வந்து பாருங்க அக்டோபர். ஸோ இப்ப வந்து நவம்பர்ல என்ன பண்ணிருச்சுன்னா, எல்லாமே இந்த இந்த இயருடைய செகண்ட் ஹால்ஃப் ஆஃப் த இது இல்லையா? ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் வந்து இங்க இருந்து ஆரம்பிச்சுச்சு. அது ஓகே. பட் உங்களுக்கு வந்து ஆ ஏப்ரல்லாம் பாருங்க. ஏப்ரல் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? ஓகே. ஏப்ரலோட ஃபர்ஸ்ட் வீக். ஃபர்ஸ்ட் அந்த இப்ப ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் கீழ நல்ல புல்லிஷ், செகண்ட் குவார்ட்டரும் புல்லிஷ், தேர்ட் குவார்ட்டரும் வந்து நல்ல புல்லிஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அடுத்தது ஃபுல்லா ரீடெஸ்ட் ஆயிட்டானுங்க. ஐ மீன் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் நல்லா இருந்துச்சு. அதனால இந்த இதுக்குள்ளேயே பிரைஸ் இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் வி கேன் ஸ்டார்ட் எக்ஸ்பெக்டிங் எ புல்லிஷ் மொமெண்டம் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ். ஆனா ஹோப்ஃபுல்லி வந்து டாலருக்கு ட்ரம்ப் பண்ற சேட்டைகள் அடங்காத வரைக்கும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. யுஎஸ் ஷட் டவுன் மைட் அஃபெக்ட் அஸ். பட் யுஎஸ் டாலர் வந்து மறுபடியும் வந்து திரும்பவும் ஸ்ட்ராங் கமிட்மெண்ட்ட குடுத்தாங்கன்னா, இன்னும் ரீபேரிட்டரைஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. பட் அது ஃபர்தர் இதுல பார்த்துக்கலாம். ஸோ வி காட் வீக்லி எஃப்இஜி. ஸோ பிரைஸு ரிஜெக்ஷன் பிளாக்ல இருந்து மறுபடியும் வந்து பை சைடு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு நல்ல புல் பேக் நல்லா வந்து டீப்பா வந்திருக்கான். அது ஒரு நல்ல விஷயம். அண்டு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ டெய்லில ஒரு நல்ல எஃப்இஜி இந்த பிரீமியம் ஏரியா விச் இஸ் பியூட்டிஃபுல். டெய்லி எஃப்இஜி. நம்ம வந்து இன்னும் அடிக்கடி ஒரு விஷயம் பார்ப்போம் இல்லையா? ப்ரீவியஸா ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் இருக்குன்னா, இது வந்து இத நெறைய பேர் மிட்டிகேஷன் பிளாக்ன்னுவாங்க, ரிஜெக்ஷன் பிளாக் வாட் எவர் யூ கால் இட் இட்ஸ் ஓகே. பட் நம்மளுக்கு இங்க இருந்து பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகணுன்றது தான் கேள்வி. ஸோ அதனால தான் நானும் மண்டே வந்து ஐ எம் எக்ஸ்பெக்டிங் லோவர் பிரைஸ் அண்ட் தென் புஷிங் ஹையர். அது வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த என்டையர் லெக்குக்கு வந்து பிரைஸ் ரீபேலன்சிங் பண்ணுச்சுன்னா, ஓகே தான். யூரோவும் நல்ல ஹை எடுத்தான்னா, இவன் அவ்வளோ தூரம் டீப்பா ரீட்ரேஸ் பண்ணுவானான்றது டவுட் தான். ஸோ யா ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் செல் இந்த இத பிரேக் பண்ணிட்டான்னா, அஃப்கோர்ஸ் வி கேன் லுக் ஃபார் பைஸ் அண்ட் வி ஹேவ் பிபிஆர். இட்ஸ் த இம்மீடியேட் ரீபேலன்சிங். இதெல்லாம் வந்து இம்மீடியட்டா ரீபேலன்சிங் பண்ணுதுன்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். என்னன்னா, செ எந்த பையருக்கும், செல்லருக்கும் வந்து தே ஆர் நாட் இன்ட்ரஸ்டட் ட்ரேடிங் லோவர் தென் திஸ் பிரைஸ். அப்போ இந்த பிரைஸுக்கு கீழ வந்து அவங்க வந்து ட்ரேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் தான். ஸோ அப்படி போறதா இருந்தா, அவங்க என்ன பண்ணிருவாங்க, பை சைடு போறதா இருந்தா, தே வில் கிவ் ஒன் மோர் லெக் அண்ட் தே வில் கிரியேட் அ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அங்க இருந்து புஷ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இப்படிதான் நடக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு லாங் இப்போ இந்த மாதிரி நேரத்துல நீங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டோ, சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி இங்க எதிர்பார்த்தா, அவன் இங்க வரைக்கும் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி குடுத்து, அதுக்கப்புறம் கீழ வந்து அப்படி போறதுக்கெல்லாம் விடிஞ்சிரும். ஸோ அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்க இந்த மாதிரி நீங்க எந்த லோவர் டைம் ஃப்ரேம்ல கூட பார்க்குறீங்க அப்படின்னா, பிரைஸ் வந்து ஆ இதான் உங்க கீ லெவல்ன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து பொத்துன்னு விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். விழுந்துட்டு ரிவர்ஸ் ஆகுது. ஆனா, நீங்க வந்து இதுதான் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரின்னு எதிர்பார்க்குறீங்க. ஐயோ! அவ்ளோ தூரம் போயிட்டு, அதுக்கப்புறம் மேபி ட்ரேட மிஸ் பண்ணலாம். நீங்க வெயிட் பண்ணுங்க. பிரைஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு லெக்க கிரியேட் பண்ணும். அதுலருந்து கீழ போகும்.
கீழ யாராவது ஒருத்தர் கோரிலேட்டட் பேர் யாராவது ஒருத்தர் குடுத்து எஸ்எம்டி குடுத்துட்டு, இங்கேருந்து டைவர்ஜென்ஸ் நடந்த உடனே, அதுக்கப்புறம் ஒரு ஷிஃப்ட் நடக்கும். அது போதுமானது உங்களுக்கு. தட் இஸ் யுவர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், சேஞ்சிங் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி எவ்ரிதிங். அதுலருந்து நீங்க ஒரு ரீபேலன்ஸ்ல ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ். இத நீங்க அப்படியே ஹையர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எல்லாம் என்ன நடுவுல ஒரு சின்ன ஒரு கன்சாலிடேஷன் மாரி இருக்கும். பட் இட்ஸ் ஓகே. இது மாரி கூட நீங்க வந்து போலாம். இதையும் மிஸ் பண்ணிறாதீங்க. மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நானும் எதிர்பார்க்குறது. ஸோ இங்கேருந்து பை தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா பிரைஸ் டசன்ட் வாண்ட் டூ க்ளோஸ் பிலோ. யாருக்குமே இதுக்கு கீழ போறதுக்கு விருப்பமே கிடையாது. அதனால இதுலருந்து மேல தான் கொண்டு போறாங்க. பட் வீக்லில நமக்கு வந்து மினிமம் ஒரு க்ளோஷர் தேவைப்படுது. கேண்டில் க்ளோஸ் இங்க வைக்காம நம்ம வந்து அடுத்த டார்கெட்ட நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. கேண்டில் நல்ல ரிஜெக்ஷன். அதனால பியூட்டிஃபுல்லா பைல இருக்கிறது நல்லது. அண்ட் அஃப்கோர்ஸ் டாலர் இண்டெக்ஸ் நம்ம அது ஏற்கனவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பியூட்டிஃபுல்லா நம்ம என்ன இது எஃப்இஜி எதிர்பார்த்தோமோ வந்துட்டான். ஆ So this volume imbalance has been repriced. This volume imbalance has been repriced. This daily FEG ல பிரைஸ் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது பிரைஸ் வந்து நைஸ் ரிஜெக்ஷன்ஸ். இன்னும் டீப்பா வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தா, ஸோ அவன் வந்து 7.5 அப்புறம் ஈக்லிபிரியம்க்கு வந்தா நல்லது. அதே தான் நானும் யூரோக்கும் அதே தான் சொல்லியிருந்தேன். இது எல்லாமே ஃபுல்லி பேலன்ஸ்டு ஸ்ட்ரக்சர். இந்த ஆகஸ்டோடைய அந்த பாருங்க ஹை, அந்த ஆகஸ்டோடைய லோ எது யூரோல அது வந்து எஸ்எம்டி ஆயிடுச்சு உங்களுக்கு கரெக்டா, விச் இஸ் அ ஹையர் டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி. ஸோ அப்போ ஸ்மார்ட் மணி டைவர்ஜென்ஸ் நடந்துருச்சு. அதனால நம்ம வந்து இன்னும் டாலரை வந்து கொஞ்சம் இது பார்க்கலாம். அண்டு இங்க வந்து வால்யூம் இம்பேலன்ஸ் பிளஸ் நம்மளுக்கு வந்து ஒரு டெய்லி எஃப்இஜியும் இருக்கு. இதே தான் விஷயம். ஸோ இது டிபிஆராவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். டெய்லி எஃப்இஜி. ஸோ அஃப்கோர்ஸ் பிரைஸ் இன் கேஸ் புல் பேக் பண்ணாலும் மேல க்ளோஸ் வைக்காம இருக்கிற வரைக்கும் பிரைஸ் வில் கோ லோவர். அது வந்து நம்மளுக்கு அண்ட் தென் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து செல் சைடு வந்து இந்த ஈக்லிபிரியம் அது வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இல்ல டீப்பா ரீட்ரேஸ் ஆகுறான் அப்படின்னா வந்துட்டு போனாலும் நோ வரிஸ். அதை பத்தி கவலையே வேண்டாம். ஏன்னா இது கம்ப்ளீட்லி பேலன்ஸ்டு ஸ்ட்ரக்சர். அப்படியே ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா யூரோ தான் தெரியும் உங்களுக்கு. யூரோ நம்ம என்ன எதிர்பார்த்தோம், ஒரு லோ ஹை தான் எதிர்பார்த்தோம். இல்லைன்னா இந்த பை சைடு தூக்கிடுவான்னு யூரோ சொன்னோமா, அதே தான் இவனும். அதனால ஒன்றும் வரி இல்லை. இதே தான் நம்ம எதிர்பார்க்க போறோம். நேசன்ட்ரட் நேசன்ட்ரட் வீக்லி நான் போன வாரம் சொல்லியிருப்பேன் யாரெல்லாம் இருந்தீங்க. இந்த வீக்லி ஃபிஜிக்கு வராம பிரைஸ் போகாதுன்னு நான் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? அஃப்கோர்ஸ் வீக்லி ஆர்டர் பிளாக் டேப் ஆகாம போகாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி டெய்லியிலயும் நான் என்ன சொன்னேன்? ஸோ டெய்லியில கண்டிப்பா இந்த ஏரியாவுக்கு வரும். அப்பதான் வந்து பிரைஸால ஷிஃப்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் எல்லாமே. வந்து இந்த இதெல்லாம். அதே மாதிரி வந்துட்டான். லாஸ்ட் ஹோப் வாஸ் திஸ் லோ. இத வந்து பிரைஸ் வந்து எடுத்தா ஓகே நம்ம அப்படின்னு பார்த்தோம். அதையும் கேட்டத அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து நேத்தன் ராய் மட்டும்தான் என்னைய பொறுத்த வரைக்கும். விச் இஸ் மண்டே லாஸ்ட் வீக் பாருங்க. லாஸ்ட் வீக்கோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுங்க. விச் வாஸ் 1500 பாயிண்ட்ஸ். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு இது கொடுக்கும். ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5% வந்து இது வந்து விழுந்திருக்கு மார்க்கெட்ல. என்ன கேட்டாலும் குடுப்பான். பட் இம்மீடியேட் ரிஜெக்ஷன் தட் வாஸ் ஃபென்டாஸ்டிக் இல்லையா? ஸோ பிரைஸ்ல அதனால இந்த இந்த வாலட்டிலிட்டி வந்து பியூட்டிஃபுல். இந்த மாதிரி இருந்தா நம்மளால ஒரு 50, 100 பாயிண்ட் டெய்லி கேப்சர் பண்றது வந்து நாஸ்டாக்ல வந்து வெரி ஈஸி. ஸோ வி ஆர் ஸ்டில் ரெஸ்பெக்டிங் திஸ் வீக்லி எஃப்இஜி. பட் வி ஹவ் க்ளோஸ்டு டீப். அது ஒரே ஒரு கன்சர்ன் மட்டும்தான் எனக்கு மைண்ட்ல. மத்தபடி வேற எதுவும் இல்ல. டெய்லி வி ஹவ் ஷிஃப்டட் பேக் ஹியர். ஸோ பிரைஸ் ஒரு ரிஜெக்ஷன் இந்த ஏரியால நல்ல ஒரு ரிஜெக்ஷன். இந்த ஏரியால ரிஜெக்ஷன்ன்றதை விட ரீட்டைலர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 25K த ரவுண்ட் ஃபிகர் இஸ் பிளேயிங் அரவுண்ட். ஓகேவா? அதுக்கு கீழே ப்ரைஸை வந்து லிக்விடிட்டிக்காக எடுக்க மட்டும்தான் விட்டாங்க. அதுக்கப்புறம் இம்மிடியட் ரீபேலன்ஸ் நேற்று ஃப்ரைடே எல்லாம் டிஐஜிஐஎஃப்லாம் வந்து செம்மையா நடந்துச்சு. தேங்க் காட் இட்ஸ் ஃப்ரைடே ஸ்ட்ராட்டஜி. அது வந்து பியூட்டிஃபுல்லா நடந்துச்சு. அது வந்து அருமையாக இருந்தது. லோவர் டைம் ஃப்ரேம்ல நத்திங். இதெல்லாம் ஒரே கேண்டில் 500 பாயிண்ட் எல்லாம் போகுமான்னு கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் தட்ஸ் வை வி கால் இட் ஆஸ் அ நேசன்ட்ரட். இது வந்து நாஸ்டாக்ல வந்து
என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா, எவ்ரி கம்பெனி இண்டிவிஜுவல் கம்பெனி இட்செல்ஃப் ஹேவிங் எ மார்க்கெட் கேப் ஆஃப் $1,000,000,000 எல்லாம் பல நாடுகளுடைய எக்கானமிய ஒரு கம்பெனி வச்சிருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது நாஸ்டாக்க மூவ் பண்றது வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்ல. எப்படி வேணாலும் மூவ் பண்ணலாம். ஸோ அதனால தான் இப்ப வந்து ரீபேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் பியூட்டிஃபுல் இம்பேலன்ஸ் டூ ரீப்ரைஸ். அவ்வளோதான். இது ரீப்ரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து மறுபடியும் புல்லிஷ் தான் கன்டின்யூ ஆகணும். ஏன்னா we have a buy side liquidity here relative equalize ஓகேவா திஸ் இஸ் நான் வந்து நான் வீக்லியை பத்தி பேசிட்டு இருக்கேன் ஸோ வீக்லிக்கு பை சைட் லிக்விடிட்டி இஸ் திஸ் ஒன் அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் ஆல் டைம் ஹை தான் வந்து ஒரு ஆக்சுவல் லிக்விடிட்டி. இது வந்து இப்போ உடனே போயிருமானா அஃப்கோர்ஸ் டவுட் தான். ஒரு இன்னும் ப்ராப்பர் நியூஸ் டேட்டா கீ டேட்டா எல்லாம் மார்க்கெட்டுக்கு வரல. பட் இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹஸ் பீன் ஷிஃப்டட். ஓகேவா, இந்த பிரைஸ் ஆக்ஷன் அதாவது இந்த பிரைஸ் இந்த ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாமே ஷிஃப்டட் பேக் டு ஹியர். அதை தான் நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருப்பேன். என்னுடைய லாஸ்ட் வீக் அனாலிசிஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ வி நீட் இதை வந்து அப்படியே இந்த பக்கம் ஸ்விட்ச் பண்ணணும். ஸோ இதில் வந்து மாற்றி விட்டுட்டாங்க. ஸோ அப்போ இந்த ஆர்டர் பிளாக்ஸ் தான் வேலை செய்யும். ஸோ அதனால நோ நீட் டு வரி. நம்ம இந்த ஆல் டைம் ஹை எதிர்பார்க்கணும்னா வெரி சிம்பிள். அஃப்கோர்ஸ் வி நீட் பிரைஸ் டு பிரேக் அபோவ் திஸ். பிரேக் பண்ணிட்டு இந்த இம்பேலன்ஸை ஃபெயில் பண்ணணும். ஒன்ஸ் இந்த இம்பேலன்ஸை ஃபெயில் பண்ணால் அதில் கிடைக்கிற லெக்கில் இருந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்லேருந்து பை பண்ணால் நம்ம வந்து நல்ல புல்லிஷ்னஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நாசென்ட்ரோடைய இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் சினாரியோ. ஸோ நல்ல ஒரு பை சைட் லிக்விடிட்டி எதையுமே எடுக்காமல் வந்திருக்கான். அது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஈவன் தெர் இஸ் நோ ஷார்ட் டேர்ம் இன்டர்மீடியட் ஹையே இல்ல. எல்லாமே ஷார்ட் டேர்ம் ஹை தான் இருக்கு. ஏன்னா ஷார்ட் டேர்ம் ஹை எல்லாத்துக்குமே ஷார்ட் டைம் ஹை தான். இது லாங் டேர்ம் ஹை, அதுக்கு ஷார்ட் டைம் ஹை. எப்பயுமே பிரைஸ் வந்து ஒரு ஷார்ட் டைம் ஹை இருந்தா அதை எடுத்துட்டு அதை இன்டர்மீடியட் ஹையா மாத்திட்டு தான் வரணும். பட் அக்ரெசிவ் செல் ஆஃப்ஸ் பிரைஸ் வந்து நல்லா கீழே விழுந்துச்சு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சைன் ஃபார் அஸ். பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுது. இட்ஸ் அ குட் திங். இவ்வளவுதான். ஸோ அஃப்கோர்ஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இந்த ரீபேலன்சிங் தான். இந்த 4 ஹவர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிவர்சல். பிரைஸ் வந்து இந்த எஃப்இஜி இருக்கு. இந்த எஃப்இஜி க்ளோஸ் வச்சோன்னே இங்க இருந்து ரேட்டஸ்ட்ல மறுபடியும் மேலே போடுவோம். அதுல மாற்ற கருத்து இல்லை. ஏன்னா 25K 25Kக்கு மேல தான் வச்சுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. தட்ஸ் அ குட் திங். இவ்வளவுதான். வேற யூடி இதெல்லாம் நம்ம சும்மா அப்பப்போ பார்க்கறது. தட்ஸ் இட். இதுதான். இதுக்கு மேல க்ளோஸ் வச்சுட்டா வி கேன் லுக் ஃபார் பை ஸ்டில் திஸ் ஈக்லிபிரியம் லெவல். கரெக்டா? பார்ப்போம். அண்ட் வி ஹேவ் எ ஹியூஜ் செல் சைடு. அப்பா! அப்படி ஒரு லிக்விடிட்டி பூல். ஏன் வந்து இத எடுக்க இவ்வளோ பிரைஸ் கஷ்டப்படுதுன்னு தெரியல. தேர் இஸ் நோ ப்ராப்பர் டேட்டா. அதுதான் ஒரு பெரிய சிக்கல். ஆனா நம்ம ஆளு பரவால்ல. நல்லா நீட்டா என்ன கேட்குறீங்களோ, யாரு என்ன லோ கேட்டாலும் குடுக்குறதுக்கு அவன் ரெடியா இருக்கான். என்செட்டி ஓகே. செஃப் வி வில் லுக் ஓகே. செஃப் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆ இஃப் எனிஒன் ஃப்ரீ நான் கூட நேத்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கு? யாருக்கா புரியுதா? ஆனா இது வந்து அவ்ளோ பியூட்டிஃபுல்லா ரீட் பண்ணோம் நாங்க நேத்து. ஆ கியூட்டா இருந்துச்சு. நீங்க யாராவது ஃப்ரீன்னா நம்ம மேபி வி கேன் இத வந்து நம்ம பண்ணலாம். ரொம்ப அழகா இருந்துச்சு. கிளீனா அனலைஸ் பண்ணோம். எவ்ரிதிங். இத பார்க்க உங்களுக்கு கன்ஃப்யூஸ்டா இருக்கலாம். பட் ஆனா இத ரீட் பண்ணீங்கன்னா, அடுத்த பிரைஸ் என்ன பண்ணும், எல்லாம் ஏதுன்றதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா லோ டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு வந்து நெறைய இதா இருக்கு இல்லையா? கன்ஃப்யூஸ்டா இருக்கு இல்லையா? ஆனா வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ் வந்து பக்கா கிளீனா இருக்கு. ஸோ அது வேணா நான் யாருக்கா இன்ட்ரஸ்டட்னா நான் ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி. நான் வந்து யூடியூப்க்கே வந்து வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. யூஎஸ்டி ஜேபிஒய்க்கு அப்புறம் வந்து நான் வந்து இந்த லாங் டர்ம் அனாலிசிஸ் வந்து பண்ணதே இல்ல. ஸோ அதனால தான் வேற ஏதாவது பேர் பண்ணலாம். இது வழக்கமா நம்ம யூரோ, ஜிபிபிலாம் வீக்லி வீக்லி பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு. அப்ப யூஎஸ்டி செஃப் இஸ் த ரைட் பேர். எல்லாரும் ஃப்ரீனா ஒரு செஷன்ல நம்ம வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன கம்ப்ளீட்டா ரீட் பண்ணி என்னெல்லாம் பண்ணியிருக்கான், அவன் அடுத்து என்னெல்லாம் பண்ணணுன்றத கிளீனா ரீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வி கேன் ஃபோக்கஸ். ஓகே. அண்ட் கேட் ஆல்வேஸ் இம்ப்ரெஸிங் மீ. ஸோ இது வந்து பியூட்டிஃபுல்லா ப்ளே ஆயிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் யூ நோ தட் திஸ் டெய்லி எஃப்இஜி ஸ்டில் வேலிட். இந்த டெய்லி எஃப்இஜில இருந்தா பிரைஸ் ரீப்ரைஸ் ஆயிட்டு இருக்கு. செஃப்பும் இவனும் ஒரே மாதிரி தான். ஆல்மோஸ்ட் ரிலேட்டிவா தான் இருக்கானுங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன்னா யுஎஸ் டாலரோட இது தானே. ஸோ அத தான் ஃபாலோ பண்றானுங்க. நல்லதுதான். வி ஹேவ் அ ஹியூஜ் செல் சைட் லிக்விடிட்டீஸ். இதெல்லாம் நம்ம இப்ப சொல்லல. நெக்ஸ்ட் இயருக்கு தான் சொன்னோம். கரெக்ட்டா? ஸோ அகைன் ஐ அம் எக்ஸ்பெக்டிங் எ புல்லிஷ் கன்டினியூவேஷன். அதுக்கப்புறம்
ரைட். தட்ஸ் இட். ம். யப். வேற யாருக்கு எதுனா கேள்விகள்?